ஹாய்டா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஷோயா இன்றைக்கு அம்மாவோட அருள்மொழிகளில் நமது கர்மாவை வாங்கி கொள்ளும் தாய், அதான் ஹெடிங். ஸோ அதில் என்னென்னா, அதாவது ஒரு பக்தர் கேட்குறாரு, அம்மாவுக்கு தலைவலி, நிறைய கைவலி அது வருது. ஸோ அதால் அவர் கேட்குறாரு, அம்மா இதுக்காக நான் ஏதாச்சும் பண்ண முடியுமா அம்மா, நீங்கள் இவ்வளோ வழியில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, இது அம்மாவோட வழி இல்லை. அதாவது அம்மாவோட குழந்தைகள் அந்த அவங்களோட கர்மாவை, இப்போது 50 வருஷம் ஒரு பக்தர் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை அம்மா 50 நிமிஷத்தில் தன்னோட உடலில் அந்த கர்மாவை வாங்கி கழிப்பாங்க. ஸோ அப்படி தான் அம்மா கழிக்கிறதால தான் அந்த வலி, அம்மாவுக்கு தலைவலி, அந்த கை வலி, கால் வலி எல்லாமே அம்மாவுக்கு அதால தான் வாருது. ஸோ அம்மாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை, அம்மாவுக்கு எந்த கர்மாவும் இல்லை. ஆனால் அம்மா தான் அது அந்த பக்தர்களோட கர்மாவை தன்னோட உடலில் வாங்குறதால அம்மாவுக்கு அப்படி வருது. ஸோ அப்போ கேட்குறாரு, அம்மா இதை நான் என்னோட உடலில் இது கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, இதில் ஒரு துளி கொடுத்தா கூட உன்னால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு குழந்தை அம்மா கஷ்டப்படுது, அம்மா பிள்ளை படிக்கணும்னு தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதால் நான் உங்கள் கூடயே வேலை செய்கிற அம்மான்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு வலிக்கும். ஏன்னா பிள்ளை படிக்கணும் தான் அம்மா அப்படி செய்கிறாங்க. ஸோ பிள்ளையும் சேர்ந்து வேலை செய்யும்போது அம்மா கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம அம்மாவுக்கும். இப்போது அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆன்மீகத்தில் முன்னேறது, மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது, அப்படி அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நாங்கள் செய்யும்போது அம்மாவுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர்த்து நாங்கள் அம்மாவோட கஷ்டத்தில் பங்கு கொள்கிற முடியும் இதை நம்மளோட உடலில் வாங்குறதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. அம்மாவுக்கு இப்படி வந்துட்டு கவலைப்படக்கூடாது. அதை விட்டுட்டு அம்மாவுக்கு என்ன பண்ணால் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம யோசிக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பக்தர் நெஞ்சு வலியால் துடிக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, இப்போ அவரோட அந்த பக்தரோட அம்மா, அந்த பக்தரோட மகன் ஆசிரமத்தில் பிரம்மச்சாரியாக இருக்காங்க. ஸோ அவர் அம்மா ஒரு நாள் நீ வீட்டை போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அம்மா ஏன் என்னை வீட்டை போக சொல்றீங்கன்னு சொல்லும்போது விபூதி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே போனதான் தெரியுது அவங்களோட அம்மாவுக்கு நெஞ்சு வலி. ஸோ என்ன நினச்சுன்னா, இதை மற்ற பக்தர்கள்ட்ட அம்மா சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்ல அம்மா சொல்கிறாங்க, அவளை என்னை உருகி நினைச்சதால நாங்கள் போக வேண்டிய தேவை வந்தது. அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் அம்மா பார்க்கலனாலும் சரி, அம்மா கடவுள். ஸோ நீங்கள் எப்படி நினைச்சாலும் அம்மா அந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக 100% உணர முடியும். ஸோ அதான் கடவுள். மனுஷங்க மாதிரி இல்லை கடவுள். எங்கே நீங்கள் எப்போ எந்த மூலையில் நினைச்சாலும் இறைவனை நீங்கள் உணர முடியும். ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அதாவது இறை சிந்தனையில் நீங்கள் இருக்கணும். இறை சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான் உங்களை இறைவனால் காப்பாற்ற முடியும். இப்போ இறைவனை நினைக்காம இறைவனை கூப்பிடாமல் இருக்கும்போது அவரால் உங்களோட இதை மாற்ற முடியாது. கர்மாவை மாற்றி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது உங்களுக்கு விதிப்படி தான் நடக்கும். ஆனால் இப்போ அம்மாவை நினச்சி இறை சிந்தனையில் இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிறது அம்மா மாற்றுவாங்க. இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் கூட அம்மா அதை மாற்றுவாங்க. அந்த கர்மாவை கழித்து அம்மா மாற்றுவாங்க. ஸோ அதால் தான் அம்மா இப்படி சொல்கிறாங்க. மற்றது பக்தர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் ஓய்வு எடுக்காமல் இப்படி வேலை செய்யாதீங்க அம்மா, ஓய்வு எடுங்கன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், அந்த கடைசி மூச்சு போக போகுதுன்னா கூட நான் யாரையாச்சும் கட்டி அணைச்சி தரிசனம் கொடுத்து தான் என்னை மூச்சு போகும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதாவது எங்கள் அம்மாவோட உடலில் இருக்க ஒவ்வொரு துளி அந்த ரத்தம் கூட குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இறை சிந்தனையில் அம்மாவுக்காகவே வாழணும். ஸோ நம சிவாய, வாழ்க வளமுடன்.